ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவர் தான் கலையரசன், என்னுடைய மூத்த மகன். இவர் கவியரசன் இரண்டாவது மகன். இது இளவரசன் இளன் இயக்குனர். ஸ்டார் படத்தில் பார்த்தீங்களா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எழுப்புவாங்க. அதே இது எனக்கு நடந்தது. நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது கை கழுவு கூட நேரம் இல்லாமல் பேண்ட் பாக்கெட் உள்ளே கையோடு தொடச்சிட்டு கூட படம் எடுத்திருக்கேன். வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு, என் மனைவி பேரில் ஹவுசிங் போர்டில் ஒரு இடத்த வாங்கினோம். ஒரு நண்பர் வீடு கட்டித்தாருன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டார். அப்போ என் மனைவி தன் போட்டிருந்த கழுத்தில் போட்டிருந்த செயினை வந்து அவர்கிட்ட கொடுத்து, நீங்கள் இதில் வச்சு வீடு கட்டுங்க, ஒரு 20,000 ரூபா இருந்தால் ஒரு ரூமும் போடலாம், 10க்கு 10 ஒரு ரூம் போடலாம். அதான் எங்கள் பிளான். அவன் 20,000 வந்து பேஸ்மெண்ட் சும்மா அப்படி தோண்டி போட்டுட்டு 20,000 கொண்டு அவன் மனைவி கழுத்தில் போட்டான் அந்த செயினை. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அவங்க மனைவி கழுத்தில் போட்டிருக்காங்க. ஏமா மனைவிக்கு போட்டிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் இருந்தோம். போட்டு அவர் எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டார் சொன்னேன். அப்போ எனக்கு வந்து நடிகர் செந்தில் வந்து வீடு இடித்து கட்டினார். அவர் கதவு ஜன்னல்லாம் எடுத்துகிட்டு போடா சொல்லி கொடுத்தார். அப்போ வந்து அந்த அதை எடுத்துகிட்டு போனோம்னா வண்டிக்கு வாடகை கூட என்கிட்ட காசு கிடையாது. எனக்கு எங்கள் பொண்ணு கொடுத்தாங்க, நான் லவ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இந்த ஹேர்லாம் விரித்து போட்டுட்டு அந்த புகைப்படத்து பக்கத்தில் என்னுடைய ஃபோட்டோ, நான் எடுத்த என் மனைவியை எடுத்த முதல் ஃபோட்டோ. ரெண்டாவது, எங்கள் அம்மா வந்து நிறைய முடி இருக்கிற பொண்ணை தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் முடியெல்லாம் நிறையா போட்டு பில்டப் பண்ணி எடுத்து, இதை பார்த்தியா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ முடி இருக்குன்னு சொல்லி அந்த திருமணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்காக. இன்றைக்கி நம்ம டைரக்டர் இளன் சார் அவரோட ஹோம் டூர் பார்க்க வந்திருக்கோம். ஸோ உள்ளே வந்து நமக்காக பாண்டியன் சார் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நம்ம போய் அவருக்கு ஹாய் சொல்லலாம் வாங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க. எனக்கு முன்னாடி வந்து இப்படி பாஞ்சு ஓடி வராங்களே, இவங்க யாரு? இவர் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை. எனக்கு கொஞ்சம் பூனைனா பயம் சார். ஸ்டார் ப்ரொமோஷன்ஸ் அப்போ ஃபுல்லாக உங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். சூப்பராக இருக்கு உங்கள் வீடு. என்னுடைய வீட்டுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்னா என் மனைவி ஊருக்கு போயிருக்காங்க. அப்படியா? வீட்டில் யாரும் இல்லை, நான் தான் இருக்கேன். மிஸ் பண்ணிட்டோம். ஏதாவது ரெடி பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. மிஸ் பண்ணிட்டோம். பட் பரவாயில்ல. பட் வந்து அழகா இருக்கு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே ஒரு வெளிச்சமா, ஒரு நல்ல அப்படியே ஒரு அமைதி. நான் இப்போதான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு. ஓகே ஓகே. இது வந்து டைரக்டர் இளன் வந்து சிறு வயதுல காம்படிஷன்ல ஜெயிச்சது கிடைத்த ஓவியம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி கிடைச்ச ஓவியம். சார், நாங்க பிரைஸ் வாங்கும் போதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க சார். இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பெயிண்டிங்லாம் கிடைச்சதே இல்லை சார். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணலேன்னு அர்த்தம். டிஃபன் பாக்ஸ் கொடுக்குற அளவுக்கு தான் பண்ணிருக்கீங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சரி, ஓகே சார். என்னுடைய வீடு இது. என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி எடுத்த ஸ்டில். நான் அவன் இல்லைங்கிற ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணும்போது அவர் என்ன கூட்டு வச்சு எடுத்த ஸ்டில். இப்போ வந்து இப்போ ஒய்ஃப் வீட்டில் இல்லைன்னா எப்படி சார் சமையல் இந்த விஷயங்கள்லாம் வந்து யார் பார்த்து? என்னுடைய மருமகள் இருக்காங்க. அவங்க வந்து தர்ஷினி பேர், கவியரசன் பையன், ஈபிலேயே இருக்காரு. அவங்க பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. சூப்பர். இப்போ இந்த இன்டர்வியூ முடிச்சோடனே சாப்பாடு வந்துடும். போகலாம் நீங்களும். அப்படியா? எங்களுக்கும் சேர்த்து சமையல் பண்ணுவோம். இல்லைன்னா நானே சமையல் பண்ணுவேன். நீங்கள் பண்ணுவீங்களா சார்? ஓகே. அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே தான் போக போகிறோம். ஏன்னா வந்து மூத்த மகன் கலையரசன். இப்போ ஸ்டார் படத்தில் ஹீரோ பேர் கலையரசன். ரைட். இவர் பேர் தான் வச்சிருந்தது கலையரசன். ஸோ வந்து இந்த படமே வந்து ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம், டெடிகேட்டடா வாழ்க்கையில் நடந்ததை திரைப்படமாக கொண்டு வரும்போது அதைத்தானே சொல்லி ஆகணும். கரெக்ட் கரெக்ட். அது உண்மையான நிகழ்வுகள் சொல்லும்போது உண்மையான பேரை வச்சுட்டு தான். கலையரசன் சிங்கப்பூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு டிசைன் இன்ஜினியராக ஒரு கம்பெனியில் ஓசன் மாஸ்டர்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். மிஸ் பண்ணுவீங்களா சார் அப்பப்போ இந்த ஃபாரின்லலாம் இருக்கும் போது? இல்லை, அடிக்கடி வந்து போயிடுவார். அப்படியா? தினசரி தொலைபேசியில் பேசிடுவார். அப்படி ஏதாச்சும் ஒரு டைம் இருக்குமா உங்கள் பையனை மிஸ் பண்ணுறது? சார் இங்கே இங்கே குடும்ப நிகழ்வுகளில் கலந்துக்கல அப்படி இல்லைன்னா அந்த இது இருக்கும். அதுக்காக தான் அந்த 3 நபர்கள், என்னுடைய மகன்கள் 3 பேருடைய புகைப்படம் இங்கே பெருசாக போட்டு வச்சிருக்கானோ. இவர் தான் கலையரசன், என்னுடைய மூத்த மகன். இவர் கவியரசன் இரண்டாவது மகன். இது இளவரசன் இளன் இயக்குனர். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச இளன் சார். இந்த 3 பேருமே இந்த புகைப்படத்தில் பார்த்து அது இங்கேயே ஹாலில் வச்சிருக்கிறதுனால வந்த எல்லாருக்குமே பார்த்தா 3 பசங்க ஜம்மு இருக்கும் அப்படின்றது. சரி, எனக்கு வந்து இந்த பூனை மட்டும் லைட்டாக பயமாகவே இருக்குது. இது பயப்பட வேண்டியதே அவசியம் இல்லை. எப்பயுமே நீங்கள் பூனை பிடிக்கணும்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிங்கன்னா அது ஒன்றுமே செய்யாது. இப்படி பிடிச்சி நீங்கள் தூக்கினீங்கன்னா ஒன்றும் செய்யாது. அவங்க அப்படியே உட்காந்துருக்கும். குழந்தை இங்கே தான் பிடிக்கணும். ஓகே சார். இங்கே பிடிச்சா அதுக்கு தன் குட்டிகளை தூக்கிட்டு போகும்போது கூட பாருங்கள், இங்கே தான் இப்படி தான் பிடிச்சி கவி கொண்டு போகும்.
இது எங்கன்னு சார் நீங்க வாங்கின பூனையா இல்ல இல்லை இல்லை வந்து இது எங்கிட்ட அடைக்கலமா வந்தது. ஓ ஓகே நான் நீ தானே இங்கே வந்த அப்படின்னா அது டாம் டாம் இளனுங்க இளான்னு சொல்லி கூப்பிடுவோம். நல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு காமிங்க. ஓகே பாய். அவன் ரூமில் போயிட்டு இருந்து ம் லான் கத்திட்டே இருக்கும். ஓ அவ்வளோ ட்ரைனிங்கா சூப்பர். பட் இப்போ நம்ம கூப்பிட்ற அந்த நம்பர் எங்க சார்? இல்லைன்னு சார் எங்க சார்? இல்லைன்னு சார் வெளியே போயிருக்காரு. வெளியே போயிருக்காரு. ஓகே நாங்கள் வந்து கூப்பிட்றோம். இப்போ அடுத்து வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா இது கிச்சன். கிச்சனுக்கு போக இப்போ போகிறோம். நீங்கள் முதல் முறையாக நீங்கள் எல்லாரும் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ம் உங்களுக்கு நான் வரவேற்கிறதுக்கு ஆ என் மனைவி இல்லாதனால ம் நானே ஒரு சர்பத், மதுரை சர்பத், மதுரை சர்பத். மதுரை நன்னாரி சர்பத், நான் வேண்டானே சொல்ல மாட்டேன் சார், ஜாலியாக அந்த சர்பத்தை நானே போட்டு தரேன். ஓகே வாங்க. மனைவி சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ம் அதுக்கு மேலே நம்ம கைவரிசை கொஞ்சம் அடடடா. ஓகே அப்படின்ட்டு. உங்கள் டச் ஆமாம் இதுதான் வந்து அந்த மதுரை சர்பத். ஆமாம் நன்னாரி சர்பத் மதுரையில் ஃபேமஸ் மாதிரி. இதுக்கு நாங்கள் கிராமத்துக்கு போனோம்னா ஆ இது கண்டிப்பாக நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். ஓ ஓகே. இது வந்து இது இன்னொன்று வாங்கிட்டு வரோம், இந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆ அதுவும் வாங்கிட்டு வந்துடுவோம். ம் அது இந்த தடவை நான் மதுரையில் வாங்கிட்டு வரல. ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும் உங்கள் மனைவி சமைக்கிறதுலையே? பழைய சோறு. அது வந்து எல்லாருமே சார் இப்போ கேட்டால் டக்குனா சார் அது தவிர மதுரை மாவட்டத்தில் வந்து பழைய சோறுங்க அப்படிங்கிறது ம் பாரம்பரியமாக குழந்தை பருவத்திலிருந்தே பழைய சோறை வந்து சாப்பிட்டு தான் ம் வளர்ந்துருப்போம். ம் பள்ளிக்கு எடுத்துகிட்டு போகிற உணவு கூட பழைய சாதம் தான். ம் ம் அதனால் அந்த பழைய சோறு வந்து அதனுடைய மகிமை ம் தெரிஞ்சவங்களுக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ம் அதனால் ரொம்ப அந்த பழைய சோறை விரும்புவோம். ம் அதே நேரத்தில் வந்து மனைவியுடைய உணவு தயாரிக்கிறது வந்து ம் சிக்கனில் வந்து புளாய் தீனின்னு சொல்லி ஒரு மெத்தடு செய்வாங்க. என்னது? புளாய் தீனி அது பேர். ஓ அது எப்படின்னா ம் இஞ்சி, ம் பூண்டு, ம் மிளகு ம் இந்த மாதிரி உள்ள ஐட்டங்களை வச்சு ம் காரமே அது இதில் இருந்தால் வரும். ஓ தனியாக மிளகாய் அது ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் வீட்டில். ம் இது வந்து ஊர் ரெசிபியா சார்? இந்த அப்படின்லாம் சொல்ல தெரியல. ஊர் ரெசிபி கேட்டதா பழைய சோறு தான் சொல்லிட்டேன். பழைய சோறு தான். அதை விட்டாச்சுன்னா ஆனால் வந்து இது அவங்களோட ஒய்ஃபோட ஸ்பெஷல் ரெசிபி. ஆ, நீங்கள் என்னெல்லாம் சமைப்பீங்க சார்? எனக்கு சாம்பார், ஆ சிக்கன் சூப்பர். செய்வேன், சாம்பார் நல்லா பண்ணிடுவேன். ம் அப்புறம் இந்த பூண்டு குழம்பு பண்ணுறதுல ஆமாம் சார் அது பண்ணுவேன். இப்போ இதில் ஸ்வீட் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், நானே இல்லைன்னா பார்க்கலாம் பார்த்து சார். சேர்க்கலாம். ஓகே ஓகே கரெக்டாக கரெக்டாக இருக்கு. இருக்கு. இல்லை இல்லை ஓகே தான். ஓகே இப்போ நான் நல்லா இருக்கு. எனக்கு ஒரு வேளை என்னுடைய எனக்கு மதுரை- போதும். அப்படிலாம் சொல்லவே கூடாதுமா, கொடுக்கவே இல்லையே போதுன்னா. இல்லை இல்லை சார் ஸ்வீட் போதும் அப்படி சொன்னேன். அன்பாக எது கொடுத்தாலும் அது சுவையாக தான் இருக்கணும். ஆமாம் சார் நன்றி சார். உங்களுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கோங்க சார். இந்த நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துருவோம். ஆ அவங்களுக்கு அட அட விருந்தோம்பல்ங்கிறது இதுதான். பொண்ணு இல்லைன்னா முதல்ல அப்படி சர்பத்தை கலக்கி கொடுத்துருவோம். ஆனால் இதுவே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அதுதான் நன்னாரி சர்பத்துங்கிறது அதனால தான் ஃபேமஸ் அங்கே மதுரையில். அவங்க வந்து கட் பண்ணிட்டு குடிச்சுப்பாங்க. சின்சியர் பாய் சார், வேலை தான் ஃபர்ஸ்ட். வேலை தான் முக்கியம். ஆமா, நான் அப்படி தான் இருக்கேன், எனக்கு அதை பிடிக்கும். வேலையில் ஸ்டார் படத்தில் பார்த்தீங்களா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எழுப்புவாங்க. அதே இது எனக்கு நடந்தது. நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது அதுதான் அதே மாதிரி நான் கை கழுவு கூட நேரம் இல்லாமல் பேண்ட் பாக்கெட் உள்ளே கையை விட்டு தொடச்சிட்டு கூட படம் எடுத்திருக்கேன். ஆனால் சந்தோஷமாக எடுப்பேன். அந்த எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம கூப்பிட்டாங்க, அதுதானே நம்ம கூப்பிட்டு போயிருக்காங்க, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒருத்தர் வர்றதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சி போய் அதை சந்தோஷமாக எடுப்பேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனைவி வந்து எவ்வளோ நம்பிக்கையோடு உங்கள் கூட சேர்ந்து ஓடினாங்க, எவ்வளோ சப்போர்ட்டிவ் அவங்க? எனக்கு எங்கே பொண்ணு கொடுத்தாங்க, நான் லவ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். அதானே சொல்லுங்கள், அந்த கதையை சொல்லுங்கள். அதை சொல்லணும்னா அந்த புகைப்படத்தை பார்க்கணும். இந்த ஹேர்லாம் விரிச்சு போட்டுட்டு அந்த புகைப்படத்து பக்கத்தில் என்னுடைய ஃபோட்டோ, இந்த பாக்கியராஜ் மாதிரி அப்போ கண்ணாடியெல்லாம் போடுவேன். நான் எடுத்த என் மனைவியை எடுத்த முதல் ஃபோட்டோ. அதாவது வந்து அது பார்க்கும்போது ஏதோ ஒரு படத்துல இருக்க ஒரு ஃப்ரேம், அவங்க வந்து ஒரு 80s ஹீரோயின் மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. இந்த ராதா எக்ஸாக்ட்லி ரசமல் தெரியும் ராதா மாதிரி. அதை நான் எடுத்தது காரணம்னா, நான் என் மனைவியை எடுத்த முதல் ஃபோட்டோங்கிறதுக்காக இங்கே நினைவாக வச்சுருக்கேன்.
ரெண்டாவது எங்கள் அம்மா வந்து நிறைய முடி இருக்கிற பொண்ணை தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் முடியெல்லாம் நிறையா போட்டு பில்டப் பண்ணி எடுத்து இதை பார்த்தியா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ முடி இருக்குன்னு சொல்லி அந்த திருமணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ பயன்படுச்சு. உங்கள் வீட்டிலலாம் ஓகே சொல்லிட்டாங்க? இல்லை, எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. எல்லாருமே எளிய முறையில் திருமணம். ஒரு சமூக நலக்கூடத்தில் என்னுடைய தமிழாசிரியர் தலைமையில், செல்லதுரையின் தமிழாசிரியர் இன்றைக்கு காலமாயிட்டார், அவருடைய தலைமையில் அந்த திருமணம் எளிமை நடந்தது. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே ஓடுறது வந்து ஒரு வீடு, சொந்த வீடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு வாக்கியம் மாதிரி தான், கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு. அது ஒரு பெரிய எமோஷன் இல்லையா? ஸோ உங்கள் வீடை பற்றி சொல்லுங்கள். இங்கே வந்த போது உங்களுக்கு எப்படி இருந்தது முதல் முறையாக அந்த வீட்டுக்கு வந்தபோது? வீடுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு. ஃபோட்டோகிராஃபராக இருக்கிற காலங்களில் புதுமனை புகுவிழா நிறைய விழாக்களுக்கு நான் புகைப்பட கலைஞராக போயிருக்கேன். எடுக்கும்போதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடு போகும்போதெல்லாம் இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறது வழக்கம். ஏன்னா நாமளாலே இது மாதிரி ஒரு வீடு கட்ட முடியுமா, எவ்வளோ பணம் இருந்தால் நம்ம ஒரு வீடு கட்டலாம், அந்த ஐடியாவில் பல வருடங்கள் 20-25 வருடங்கள் நான் வந்து அந்த மாதிரி கேட்டு வருவேன். இப்போ சின்ன வீடு இருக்கு வச்சுங்களேன், அவங்கள்ட்ட போய் முதல்ல கேட்பேன் இந்த வீடுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க. அவங்க வந்து இது ஒரு 3 லட்சம் 4 லட்சம். அப்போ வந்து நாங்கள் சொல்கிற காலகட்டங்களில் 3 லட்சத்தை வீடு கட்டுறோம். 4 லட்சமா, நம்ம என்னைக்கு 4 லட்சம் ரெடி பண்ணுறது, நம்ம என்னைக்கு இந்த வீடு கட்டுறது அப்படின்னு என்னுடைய போயிட்டே இருந்துச்சு. அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து எனக்கு கைவிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வருமானங்கள் வரும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், நம்ம ஃபோட்டோ ஒல்லி கல்யாணம் இதானே. சினிமாவில் ஒன்றும் வருமானம் பெருசாக கிடையாது, படங்கள் ஸ்டில்ஸ் பண்ணால் கூட மொத்தமாக பணம் கிடைக்காது. இப்படி காலங்கள் போயிட்டுருக்க காலங்களில் வந்து ஒரு நாள் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி அப்படி இருந்தது. ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு, என் மனைவி பேரில் ஹவுசிங் போர்டில் ஒரு இடத்த வாங்கினோம் மதுரவாயில். அது நாளடைவில் இது ஒன்று, அதில் ஒரு நண்பர் வீடு கட்டித்தாருன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டார். அப்போ என் மனைவி போட்டிருந்த கழுத்தில் போட்டிருந்த செயினை வந்து அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் இதில் வச்சு வீடு கட்டுங்க, ஒரு 20,000 ரூபா இருந்தால் ஒரு ரூமும் போடலாம், 10க்கு 10 ஒரு ரூம் போடலாம், அதான் எங்கள் பிளான். ஒரு ரூமு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அவன் 20,000 வந்து பேஸ்மெண்ட் மட்டும் சும்மா அப்படி தோண்டி போட்டுட்டு 20,000 மட்டும் அவன் மனைவி கழுத்தில் போட்டான் அந்த செயினை. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அவன் மனைவி கழுத்தில் போட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், அவன் யார் கழுத்தில் போட்டான்னா நமக்கு தேவை வீடு கட்டி தரணும், விற்காமல் அவன் மனைவிக்கு போட்டிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் இருந்தோம். போட்டு அவர் எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டார் வச்சுக்கேன். அப்போ எனக்கு வந்து நடிகர் செந்தில் வந்து வீடு இடித்து கட்டினார். அவர் கதவு ஜன்னல்லாம் எடுத்துகிட்டு போடா சொல்லி கொடுத்தார். நான் நினச்சி நம்ம அங்கே வீடு கட்டுறோம், அந்த கதவு ஜன்னல்லாம் ஐஸ் ஆகுன்ட்டு போய் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். அப்போ வந்து அதை எடுத்துகிட்டு போனோம்னா வண்டிக்கு வாடகை கூட என்கிட்ட காசு கிடையாது. ஆனால் அவர் எடுத்துகிட்டு போக சொல்கிறார், ஒரு வண்டி எடுத்துகிட்டு போ, என் மனைவி பார்த்தானா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அவர் எப்போவும் என் மேலே ஒரு பிரியமுள்ளவர் நடிகர் செந்தில். அப்போ என்னென்னா நமக்கு அந்த இடத்துக்கு ஒரு 3 கதவு போதும், ஒரு ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னல் 3 கதவு மட்டும் அந்த வண்டியில் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டேன். இப்போ எனக்கு வீடு கட்டணும்னா நமக்கு ஒரு 3 கதவு ஜன்னல் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறேன். வீடு கட்டுற காலங்கள் வரும்போது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர் ஏமாத்தின பணம் தான், வேறு தனியாக முயற்சி பண்ணி வேறு பணங்கள் அங்கே நண்பர்கள் என் மனைவி சைடில் உதவி, அவங்க அண்ணன் தம்பி எல்லாத்தையும் இப்படி வாங்கி நாங்கள் ஒரு வீடை கட்டுறோம். இப்போ அந்த கட்டின மேஸ்திரி வந்து எங்கேப்பா கதவு ஜன்னல்னா 3 கதவு மட்டும் எடுத்து கொடுக்குறேன், இந்த வாசக்கால் இல்லை இங்கே, ஏன்னா எனக்கு தெரியாது. அதை வச்சு தான் கதவை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ செந்தில் கொடுக்கும்போது அந்த வாசக்காலம் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்கணும் இல்லையா, நான் எடுத்துகிட்டு போகல. அப்போ தான் சொன்னேன், ஐயா அதெல்லாம் எடுக்கலையா, அவர் தான் எல்லாம் எடுத்துகிட்டு போக சொன்னார், கதவை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு. அவ்வளோ நான் அறிவு அவ்வளோதான் இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய வீட்டில் தம்பி ஒருத்தர் பாண்டியன்னு சொல்லிட்டு அவர் ஊர்லேருந்து வேப்ப மரத்தை வெட்டி அதுலேருந்து வாசக்கால் பண்ணி கொடுத்துருந்தாரு. அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு நாங்கள் குடி போனோம். கொஞ்ச நாட்கள் அந்த வீட்டை குடியிருந்தோம். ராமராஜ அண்ணன்ட்ட தான் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். அதனால் இங்கேயே வாடகைக்கு இருந்துக்கிட்டு அங்கே வர ரசிகர்களை மீட் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அப்படி காலங்கள் இருக்கும்போது அங்கே பால்டுவின் ஸ்கூலில் பசங்களை சேர்த்து விட்டோம். அந்த ஸ்கூல்லே பசங்க படித்தாங்க. நாளடைவில் அந்த வீடும் விற்று அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து இங்கே கோவூரில் சிறப்பான ஒரு வீடு அரகூரில் கட்டணும். ஸோ வந்து வீடுன்றதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் தான் இல்லையா? ஓகே. ஆனால் வந்து உங்களுக்கு என்னைக்காவது வந்து இந்த ஓடிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா, வந்து அப்பாடா இனிமேல் நம்ம ஓட தேவையில்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எப்போ வந்தது சார்? இல்லையா, இன்னமும் ஓடிட்டே இருக்கணும், இன்னும் சீக்கிரமாக ஓடணும். ஆயுட்காலங்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அல்ல, நிர்ணயிக்கப்படாதது தான் ஆயுட்காலம். அண்ட் வந்து இங்கே நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி வந்து அழகான நிறைய போர்ட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதுக்கு பின்னாடியும் நிறைய அழகான கதைகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல சொல்லுங்கள், இந்த டிராயிங்ஸ் எல்லாம் வந்து நான் வரைந்த ஓவியங்கள். ஆமாம்,
கலைஞர் 8 78 கலைஞரை வரைஞ்சி அவர்கிட்ட கையொப்பம் வாங்கியிருக்கேன். ஆ அப்புறம் அண்ணா 79 எப்படி இது தந்தை பெரியார் வந்து இது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒரு படத்தை வரைஞ்சி அண்ணா கலைஞர் உயிரோடு இருந்ததுனால அவர்கிட்ட கையொப்பம் வாங்க முடிஞ்சுது. அண்ணா ஏற்கனவே மறைஞ்சிட்டாரு, பெரியார் நான் சந்திக்கவே இல்லை. அதனால் இந்த ஓவியங்கள் அது மேலே இருக்கிற ஒரு மகாபலிபுரம் கடற்கரை கோபுரம். அது எப்படின்னா, நான் சிறு வயதில் வைகை ஆற்றில் குளிக்கிறதுக்கு போகும்போது பல்பொடி மடித்த ஒரு பேப்பர் பழு விலகிட்டு தூக்கி போட்டிருந்தாங்க. அந்த பேப்பரில் இந்த ஓவியம் இருந்தது, இந்த கடற்கரை கோபுரம் இருந்தது. அதை பார்த்த உடனே அப்படியே எடுத்துகிட்டு சட்டையிலே தொடச்சிட்டு அந்த பிட்டு பேப்பரை கொண்டு வந்து அதே மாதிரி ஓவியம் வரையணும். அது கார்ட்டூன் தான், ஒரு குங்குமமும் குமுதத்துலேயே வந்த ஒரு கார்ட்டூன், சின்ன பிட்டு. அது என்ன கவர்ந்தது. இந்த அப்போ மகாபலிபுரம்னு தெரியாது, நீங்கள் நேரில் ஆனால் பார்த்து கிடையாது. மகாபலிபுரம் தெரியாது, கடற்கரை கோபுரம் இதெல்லாம் தெரியாது எனக்கு. அந்த ஓவியம் என்னை ரொம்ப கவர்ந்தது. நான் எடுத்துகிட்டு வந்து அதை ஓவியம் வரைஞ்சி பின்னாடி தான் தெரிஞ்சது மாமல்லபுரம் கடற்கரை கோபுரம். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் நான் உங்கள் வீட்டில் பார்த்தது வந்து அந்த ஷீல்டு, மறக்க முடியாத ஸ்டீல். நான் வந்து மதுரையில் முத்துத்தேவர் முக்குளத்தூர் உயர்நிலைப் பள்ளியில் மாணவனாக 6ஆம் வகுப்பில் கொண்டு சேர்த்தாங்க. கிராமத்தில் இருக்கிறவனை வந்து நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே சேர்த்தாங்க. நான் அங்கே சேர்ந்ததுக்கு பின்னாடி தான் நிறைய திருட்டுத்தனம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா, சினிமா முகத்தில் திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னா வெள்ளி வியாழக்கிழமை கிளம்பிடுவோம். சனி ஞாயிறு லீவு வந்ததுன்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் லீவ் வரும். ஒரு விநாயகர் சதுர்த்தி, ஒரு ஆயுத பூஜை, அது மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு 3 நாள் லீவ் வரும். ஒரு நாள் லீவ் போட்டுக்கிட்டால் 4 நாள் லீவ் ஆகிடும். என் கூட ஆறுமுகம்னு என்னோட உயிர் நண்பர், இன்னைக்கு வரைக்கும் அந்த நண்பன் தான் எனக்கு. அந்த ஆறுமுகம் நானும் கிளம்பி வந்துடுவோம். அப்படி வரும்போது என்ன பண்ணுவோம், இந்த 4 நாள் லீவு வந்துட்டு ஒரு நாள் முன்னாடி கிளம்புவோம். எங்கே கிளம்புவோம்? என்னுடைய பள்ளிக்கு, திருநகருக்கு. அப்போ கிளம்பும்போது நாளைக்கு தான் ஸ்கூலு, இன்றைக்கே போகிறீங்கன்னா நிறைய படிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லுவோம். அப்போ வந்து இந்த பொய் சொல்லி காசு எப்படி வாங்குவோம்னா, ஹிஸ்ட்ரி புக் வாங்கணும், வரலாறு புக் வாங்கணும், ஜியாகிரபி வாங்கணும், பூகோளம் வாங்கணும், மேக்ஸ் வாங்கணும், கணிதம் வாங்கணும். இப்படி ஒவ்வொன்றும் 2 சொல்லி டபுள் ஆக்கிடுவோம் அந்த காசை. அப்போ 75 பைசாக்கெலாம் மேக்ஸ் புக் கிடைக்கும். அதை நான் 2 கணிதம் ₹1.5 ஆகிடுதுல, ஒவ்வொன்றையும் சேர்த்து அந்த காசை எடுத்து சினிமாவுக்கு வச்சுக்குவோம். இப்படி ஒரு தடவை நாங்கள் போனோம். அப்போ முதல் நாளைக்கு கிளம்பி போயிட்டோம். அந்த மாதிரி நிறைய படிக்க வேண்டியிருக்குன்னு போய் சொல்லிட்டு போயிட்டோம். போன இடத்துல வசந்த மாளிகை படம் பார்க்கணும்னு போய் தியேட்டரில் போய் சென்ட்ரல் தியேட்டர் மதுரையில் போன டிக்கெட் கிடைக்கல. நாங்கள் ஈவினிங் ஷோ தான் பிளான் பண்ணி போனோம், கிடைக்கல. எனக்கு படம் பார்க்காம ஸ்கூலுக்கு போகிறதுல விருப்பம் இல்லை. நம்ம இருந்து நைட் ஷோ பார்த்துருவோம். பார்த்துட்டு காலையில் 5 மணிக்கு முதல் பஸ்ஸை பிடிச்சி பண்ணோம்னா ஊர்லேருந்து வந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு போயிடுவா, யாருக்கும் தெரியாது இல்லைன்னா சரின்ட்டான். இப்போ நாங்கள் போய் பார்த்துட்டோம், படம் பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துக்கோம். அப்போ எல்லாம் இந்த ஸ்கூல் இப்போ பேக் கொண்டு போகிறாங்களே, அப்போ ஒரு பாக்ஸ் பஸ் ஸ்டாண்டில் போனோடனே போலீஸ்க்கு பிடிச்சிட்டார். எந்த ஸ்கூலில் நீங்கள்? நாங்கள் சொன்னேன், சார் இந்த மாதிரி வந்தேன் சார், பஸ்ஸை விட்டுவிட்டேன் சார், அதனால் இங்கே படுத்துட்டு காலையில் போயிடுச்சுன்னா அந்த ஸ்கூல் பேர சொன்னோன்னா சரி காலையில் ஒழுங்காக போயிடணும்னு சொல்லி விட்டு போயிட்டார். காலையில் நாங்கள் அங்கே போயிட்டு போதும் கரெக்டாக ஒன்றுமே எனக்கு குளிக்கலை. ஃபஸ்ட்டு அதில் கண்டுபிடிச்சிருவார் வார்டன். போனோடனே இப்படி வார்டன் பார்த்தோன்னா, வாங்க அண்ணான்னு சொல்லுவோம், அண்ணா வணக்கண்ணா, நீங்கள் 2 பேர் தவிர மற்ற எல்லாம் போகலாம். 2 பேரும் அப்படியே நிற்க வச்சிட்டாரு. நிற்க வச்சு இதே மாதிரி பெரிய டேபிளில் அங்கே நின்று கை கட்டிட்டு நிற்கிறோம். நடிப்பு அங்கேயே எனக்கு ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நிற்கிறோம். அவன்கிட்ட சொல்கிறேன், எந்த காரணத்தை கொண்டும் நம்ம படத்துக்கு போன விஷயத்த சொல்லிடக்கூடாது, எவ்வளோ அடித்தாலும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்படி தான் கூட்டியாந்தேன். அவர் பேசிட்டு அப்புறம் இங்கே போனீங்க, இந்த மாதிரி போனோம்னா எப்போ வந்தீங்க? இப்போ தான் காலைல 5 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி வந்தோம். அப்படியா அப்படின்ட்டு இப்படி ட்ராவை திறந்தார். இந்த ட்ராவை திறந்தாருன்னா அங்கே வந்து அடிக்கிறதுக்கான ஒரு வார் வச்சுருப்பார், வயர். அந்த பீஸ் எடுத்து இப்படி டேபிள் வச்சார். வச்ச உடனே சரி நம்மளை அடிக்க போகிறாருங்கிறது தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் அவனை பார்த்து சொல்கிறேன், ஜாகிரதையா ரைட் அப்படின்னு. அவனை தான் ஃபஸ்ட் அடித்தார். அவர் 2வது அடியில் 3வது அடி வாங்கும் போதே ஒத்துக்கிட்டான். அடிக்காதீங்கன்னா நாங்கள் சினிமாவுக்கு தான் போனோம். அப்புறம் என்னை பார்த்து எனக்கு 4 அடி. 2 பேரும் முட்டி போட சொல்லிவிட்டு மதியத்துக்கு காலையில் சாப்பாடு கிடையாது, மதிய சாப்பாடு கிடையாதுன்ட்டார். 2 பேரும் சரி பரவாயில்ல. இப்போ எனக்கு நினைப்பெல்லாம் இந்த அடி வாங்கினது சாப்பாடு கிடையாதுலாம் கிடையாது. ஸ்கூலில் போய் கதையை சொல்கிறேன். ஓ ஓகே. என்னுடைய இது நான் எழுத்துக்கு ஒரு படம் எழுத்துக்கு ஒரு தடவை படம் பார்க்குறேன். எப்படி புரியுது உங்களுக்கு? ஓகே. அவ்வளோ டைம் பார்ப்பீங்க? ஒரு ஸ்டார் எஸ் ஒரு டைம், டி ஒரு டைம், ஏ ஒரு டைம், ஆர் ஒரு டைம், அந்த பார்க்குறேன். ஒளி விளக்கு அப்படின்னா அத்தனை தடவை வசந்த மாளிகை அத்தனை தடவை பார்க்குறேன். குடி இருந்த கோயில் அவ்வளோ அத்தனை தடவை. அப்போ கேட்குறவன்ட்டு சொல்லுவேன், இப்போ தான் ஈ வந்திருக்கேன், இதுதான் இல்லு வந்திருக்கேன்லாம் சொல்லுவேன்.
இந்த ஆறுமுகம்ங்கிற நண்பர் 6வதுல தொடங்கின நண்பர் இன்னைக்கு 66 வயது வரைக்கும் என் உயிர் நண்பனாக இருந்துகிட்டு இருக்காரு. நான் மதுரையில் போய் இறங்கினா இப்போ மதுரை எனக்கு தெரியாத ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நான் இருந்த காலகட்டத்தில் இருந்த மதுரை இப்போ மாறுபட்டு நிறைய டெவலப் ஆகிட்டு எங்கே போகணுன்னா எனக்கு அவன் தான் கூட்டிகிட்டு போவான். இந்த பள்ளியில் ஒரு நாள் வந்து இப்போ சரத் சார் நான் ஒரு படம் நடிக்கிறோம். அந்த படம் அங்கே ஷூட் நடந்தது பள்ளி பக்கத்தில். அப்போ நான் என்ன ஆர்வம் சொன்னேன், அவனை கூட்டிகிட்டு வாட அந்த பள்ளியை பார்த்துட்டு வருவோம். போய் பார்த்துட்டு வந்தோம். இவ்வளோ போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட எல்லாம் பேசிட்டு, சார் நானும் இங்கே மாணவன் தான், இப்போ நடிகர் அவர் என் கூட செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அனுப்பி விட்டாங்க. வந்த ஒரு 6 மாதம் கழித்து அந்த பள்ளியிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது. அது தலைமை ஆசிரியர் பேசினார், ஐயா நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனீங்க, இப்போ எங்கள் பள்ளியில் வந்து ஒரு இது விழா நடத்துகிறோம், முப்பெரும் விழாவா இது ஏதாவது முப்பெரும் விழா நடத்துகிறோம், முன்னாள் மாணவருங்கிற முறையில் நீங்கள் கலந்துக்கிட்டால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னாரு. எனக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எக்காரணத்து கொண்டும் இதை இது பண்ணாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போய் அதில் கலந்துட்டு வந்து அந்த ஒரு சந்தோஷத்தை அங்கே நான் அனுபவித்தேன். அப்போ நினைவு பரிசாக இதை கொடுத்தாங்க. அங்கே கூட ராஜாராணி பாண்டியன். ஆமாம், அங்கே கூட என்னுடைய நண்பன் சொல்கிறார், அவர் வந்து ஒரு பேனர்லாம் வச்சுருந்தார், முன்னாள் மாணவர் திரைப்படத்துறை நடிகர் ராஜாராணி பாண்டியன் அவர்களே வருக அப்படி போட்டு அவர் ஃபோட்டோவும் போட்டு முன்னாள் மாணவர் போட்டு வச்சுருந்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் வந்து இன்னொரு ஃபோட்டோ வந்து அங்கே 2 குழந்தைங்களோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள், அவங்க பேர் என்ன? என்னுடைய மகன் கவியரசன் இருக்கார் இல்லையா, இபியில் மனைவி பேர் தர்ஷினி, அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள். ஓகே. கெவின் ஜீசன் வந்து இப்போ ஸ்டாரில் கூட கேரக்டர் ஒரு கட்டபொம்மன் வேஷம் போட்டு ஒரு பையன், அதுதான் என் பேரை கெவின் ஜீசன். அதேமாதிரி ஸ்டாரில் வந்து உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இதை ஆல்பத்தா போடுறான்னு தூக்கி போடுவார்ல, ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண ஒரு குழந்தை நிற்கும் ஒரு கட் அவுட்டுக்கு முன்னாடி, அந்த குழந்தை தான் அதிரன். இப்போ அவங்க என்ன நான் சினிமா நடிச்சுக்கின்னு சொல்லுவான், நான் கூட தான் நடிச்சிருக்கேன், என் ஃபோட்டோ கட்டுறாங்களேன்னு சொல்லுவான். ஓகே. அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ண டைம்லலாம் வந்து ஸ்டில்ஸ் எடுக்கும் போது வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் அந்த இன்டர்வியூஸ் அப்போ போகும்போது நீங்கள் வியந்து பார்த்த ஒரு ஆர்டிஸ்ட்? ஐயா சிவாஜி அவர் காலத்தில் நான் வந்துட்டேன். ஷூட்டிங்க்கு சீக்கிரம் வந்துடுவார் பாண்டியன், நீங்கள்லாம் சீக்கிரம் போகணும்னு சொன்னாங்க. ஊருக்கு ஒரு பிள்ளைன்னு ஒரு படம், நான் வில்லிவாக்கத்துலேருந்து சைக்கிளில் தான் போவேன். அப்போ வந்து வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் கண்டிஷனாக சொல்கிறார், அவரும் சீக்கிரம் வந்துடுவார், நீ லேட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். என்ன சிவாஜி சீக்கிரம் வந்துட போகிறாரு, 5 மணிக்கு 6 மணிக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 மணி 5:15 போயிட்டோம்னா அப்படி எப்படி வராரு பார்த்துருவோம் அப்படின்னு போனால் 5:15 நான் உள்ளே போகிறேன், அவர் சேரில் மேக்கப் போட்டு சிங்கியாக உட்காந்துருக்கு. அப்படியே எப்படி இருக்கு எனக்கு உண்மையிலே அவரை பற்றி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் நேரில் நான் பார்த்துருக்கேன். அப்படியே உட்காந்து அப்படியே மேக்கப் போட்டு கண்ணாடி முன்னாடி அப்படியே அசையாமல் பக்கத்தில் மேக்கப் பண்ணி கை கட்டி நின்று இருந்தார். நான் போய் இப்படி கீழே அவர் கீழேயே பேக் அப்படி மடியில் வச்சுட்டு புத்த வச்சு ஒரு சின்ன ஸ்டூலில் உட்காந்து அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், சிவாஜி கணேசன் நடிக்கிறது பார்க்குறது வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம், அவரும் அவர் மேக்கப் மேன், அதோட 3ஆவது நாளாக நம்ம கூட உட்காந்துருக்கோம் அந்த ரூமில், எவ்வளோ பெரிய பாக்கியம்னா நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். அதே மாதிரி கண்ணதாசன் ஐயா எனக்கு அவர்கள் பாடல்கள் அப்போல்லாம் பாடல் புத்தகங்கள் ஒரு பழனியப்பன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் டி நகரில் கண்ணதாசன் வீட்டிலேருந்து ஒரு 5ஆவது வீடு, அந்த வீட்டில் ஒரு செட்டியார் ஐயா சொல்கிறாரு, பாண்டி போய் பக்கத்தில் போயிட்டு ஆட்சிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு கண்ணதாசன் வீட்டில் சொல்லிட்டு வாங்குறாரு. ஓஹா நல்ல சந்தர்ப்பம், கண்ணதாசன் ஐயா மட்டும் இருந்தாருன்னா நேரில் பார்த்துக்கலாம், இப்படி தான் ஐடியா பண்ணிட்டு போகிறேன். தெருவில் இப்படி நடந்து அந்த பார்க் இருக்கும், அந்த பார்க்கு எத்தாப்பில் அந்த பார்க் காரணம் ஒரு வீடு போனேன். பூச்செடிகளுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு கோலையில் வச்சு தண்ணி விடுவாங்க பழைய காலத்தில் பார்த்தீங்களா, ஒரு இரும்பு கோலை இருக்கும், ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும், அதில் தண்ணி விட்டுருக்காரு. எனக்கு பார்த்து பேச்சு வரல ஒன்று வரல, அவரை பார்த்துருந்தேன். நான் எல்லார்ட்டும் மரியாதை, ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு. வணக்கம் என்ன வேணும் அப்படின்னாரு. ஐயா இந்த மாதிரி ஆட்சிக்கு பெண் குழந்தை ஆட்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு, என்ன குழந்தைன்னு கேட்டார். கேட்டுட்டு இருந்தீங்களா என்னுடைய மருமகள், அந்த கேட்ட பேரன். ஹலோ, அது நீங்களும் வந்து சினிமாவில் நடிச்சிருக்கீங்க தானே? இங்கே வாங்க, ஹாய் சொல்லாமா எல்லாத்துக்கும்? ஷூட் பண்ணுறீங்களா? ஆமாம், ஹாய் சொல்லுங்க அங்கே எல்லாருக்கும் அந்த கேமரா. ஹாய், உங்கள் பேர்? அதிரன். அதிரன். அதிரன் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? வேலமன். எந்த ஸ்டாண்டர்ட்? LKG. ஹைஃபை. அத்தியாப்பா
ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நாங்க. என்ன பேசியிருந்தோம்? கண்ணதாசன் அவர்களை பார்த்து குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? என்ன குழந்தை? அவர் ஸ்டைல் இப்படித்தான். ரொம்ப சந்தோஷம், நான் சந்தோஷப்பட்டேன்னு போய் சொல்லுங்க. இது பேசிட்டு வெளியே வந்தோடனே எனக்கு வந்து தலகால் புரியலை. கண்ணதாசன்கிட்ட பேசிட்டோம், நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்போல்லாம் அவர் இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் தேவைப்பட்டார் இல்லையா? இப்போ மாதிரி செல்ஃபி கிடையாது. ரொம்ப நன்றி. அதாவது வந்து உங்களோட காலகட்டத்துக்கு எங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டீங்க. நான் வழக்கமாக சொல்கிறது, இந்த நிலைக்கு கொண்டு வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதல் வணக்கம். இயற்கையான ஒரு இன்டர்வியூவாக இதை இதுதான் முதல் முறை அந்த மாதிரி கொடுத்தது. அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மக்களுக்கு கொண்டு போனதுக்கு கராட்டா டிவி, உங்களுக்கு, இங்கே வந்து என்னோடய இனத்தாரவர்கள், புகைப்பட கலைஞர்கள், உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்.